بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: لو يعلم الناس ما في النداء والصف الأول ثم لم يجدوا إلا أن يستهموا عليه، وكما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه البخاري ومسلم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னிதாஇ அதான் சொல்லுவதிலும் பாங்கு சொல்லுவதிலும் வஸஃபில் அவ்வலி முதலாவது சஃபில் நிற்பதிலும் உண்டான நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால், இந்த ரெண்டினுடைய நன்மைகளை பற்றி மக்கள் அறிந்து கொண்டால், தும்மலம் யஜிது இல்லா யஸ்தஹிமு அலைஹி சீட்டு குலுக்கி போட்டாவது முதலாவது சஃபில் நிற்பதற்காக வேண்டியும் பாங்கு சொல்வதற்காக வேண்டியும் அவர்கள் முற்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. இந்த ரெண்டினுடைய நன்மையை இதை விட ரொம்ப சுருக்கமாக அழகாக வேறு யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. முதல் சஃப் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னொரு ஹதீஸ்ல ஒரு யா ரசூலல்லாஹ், ரெண்டாவது சஃப்ல நின்னா ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஏன்னா எல்லா இடங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃப்பை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறதுனால ரெண்டாவது சஃப் அல்லது கடைசி சஃப்பை பற்றி கேள்விகள் திரும்ப திரும்ப சஹாபாக்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே தான் இருந்திருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் பதில் சொல்லலைங்கிறத ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். இப்போ நாம கூடுமான அளவு முதல் சஃப்புகளை முக்கம்மல் பண்ணுவதற்கு நாம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஏன்னா அதனுடைய நன்மையை பற்றி நம்ம ஒவ்வொரு தடவை பேசும் பொழுதும் சொல்லத்தான் செய்கிறோம். ஜும்மாலெல்லாம் பார்த்தோம்னா வர்றவங்களாம் அப்படியே உட்காந்துடுறாங்க. அதுலேயும் எந்திரிச்சு போகிறதுக்கு வசதியாக இந்த பக்கமாகவே என்ன செஞ்சிடறாங்க? மக்கள் அமர்ந்துடுறாங்க. போகும்போது அவ்வளவு சீக்கிரமாக வெளியே போகணுங்கிற எண்ணமா அல்லது அங்கே உட்கார்றதான் வசதியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அல்லாஹ் தஆலா உண்மையை வழங்குறதுக்கு தௌஃபீக தரணும் கண்ணியத்திற்குரியவர்களை. முந்திய சப்புகளில் அமர்றதுங்கிறது நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்ல செய்தியாக இருக்கு. அடுத்து இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் நிதா, அதான் சம்பந்தமான விஷயம். இந்த பாங்கு சொல்றதுக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிறத பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, முஅத்தின் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. எந்த பள்ளியிலையும் எல்லா பள்ளியிலையும் மக்களே நான் தான் பாங்கு சொல்லுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிடுவாங்கங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி தர்றாங்க. அப்போ நம்ம அதான் சொல்லுதல் அப்படிங்கக்கூடிய அதற்குண்டான பிரதிபலன், அந்த நன்மைகள் நிறைய ஹதீஸுகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹதீஸுகள் நாம பார்க்கலாம். இன்ஷாஅல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹதீஸாக நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நன்மைங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், அதை பெறுவதற்கு சீட்டெடுக்கும் நிலை வந்தாலும் அதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. நாம அந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல இந்த நிதா அப்படிங்கக்கூடிய இந்த பாங்கு இருக்குத, நிதா அப்படின்னா அழைப்பு அப்படின்னு பொருள். இந்த ஹதீஸ்ல வெறும் அழைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இடம்பெறுகிறது. அதான் அப்படிங்கக்கூடிய வாசகம் இல்லை. புரியுதுங்களா? அதான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிதான் வந்திருக்கிறதுனால இது வேற ஏதோ ஒரு அழைப்பு, கூப்பிடுறதுக்கு நிதான தான் சொல்லுவோம். அந்த மாதிரி கூப்பிடுறதுன்னு அர்த்தம் அல்ல. இது எப்படி கூப்பிடுறதுன்னா, தொழுகைக்காக வேண்டி எல்லோரும் வாருங்கள்ங்கிற அந்த அழைப்பு, அந்த நிதா, அந்த அதானை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸுக்கு நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லி தருவார். இப்போ தொழுகை ஆரம்பிக்க தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, அல்லது தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு அல்லது 1/2 மணி நேரம் தான் இருக்குங்கிறத முன்கூட்டியே இஷாரா செய்யும் முகமாக, அறிவிப்பு செய்யும் முகமாக மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி உண்டான அழைப்பு தான் பாங்கு அப்படிங்கிற. ஆரம்ப காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாங்கு சொல்றதுக்காக வேண்டி மட்டும்தான் கஅபத்துல்லாஹ்ல ஏறுறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. முதல்ல
மக்காவை வெற்றி கொண்டு அந்த ஹிஜ்ரி 8 வந்து மக்காவின் மீது யாருக்கும் போர் எடுத்து போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல என்ன செய்யறாங்க, அந்த போர் எடுத்து போறதுக்கு உண்டான சில மணி நேரங்களை மட்டும் அல்லாஹ் தஆலா நபிக்கு மட்டும்தான், அது நம்ம நபிக்கு மட்டும்தான் ஆகமாக்கி வச்சிருந்தான். ஆனா எந்த ஆயுதங்களையும் தூக்காம உள்ள போங்க அப்படிங்கறத நபி சொன்னாங்க. ஏன்னா கஅபத்துல்லாஹ்க்கு உண்டான கண்ணியத்திற்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஆயுதத்தை கூட தூக்காம கஅபத்துல்லா அந்த ஊரு கஅபத்துல்லா இருக்கக்கூடிய ஊருக்குள்ளேயே நுழைய சொல்றாங்கன்னா இப்போ கஅபத்துல்லாக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட காபாவுக்கு மேலே ஏறி நின்று போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லுவாங்கங்கிறத நமக்கு வரலாறு சொல்லி தரும் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்று முதல் இது இஸ்லாம் நடைபெறக்கூடிய தொழுகை நடைபெறக்கூடிய இடம் அப்படிங்கிறத பறைசாற்று முகமாக என்ன செய்யறாங்க, பாங்கு சொன்னாங்க. அது தொழுகைக்காக வேண்டி உண்டான அழைப்பு அல்ல. முதலில் சொல்லப்படக்கூடிய அந்த நிதா, அந்த அழைப்பு அப்படிங்கிறது கஅபத்துல்லா மேல ஏறினோடனே சொன்னாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி மக்கால 8 வருஷம் இருந்திருக்கிறாங்க, மதீனால 8 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அங்க நமக்கு என்ன பாங்கு எப்படி கடமையாக்கப்பட்டது என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாம் நம்ம இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். ஆனால் 8 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்காவின் மீது போர் தொடுத்து உள்ள வந்து அப்ப முதல்ல மக்காவில் பாங்கு சொல்லப்படக்கூடியது எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா கஅபத்துல்லாஹ்க்கு மேல ஏறி நின்று என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்ல சொன்னாங்க. அதனால தானே இன்னமும் தெரியல முஅத்தின்களுக்கு யாரும் இப்ப நம்ம முஅத்தின்னு சொல்றது இல்ல, ஊர் பக்கம் மோதினார்னு சொல்லுவோம். ஆனா பெரும்பகுதி பிலால் அப்படிங்கிற பேர் எல்லா ஊர்கள்லையும் பரிச்சயமான பேராக ஆயிருச்சு. ஏன்னு சொன்னா அவர்கள் செய்த அந்த பணியை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு உண்டான அடையாளமே அந்த பேரை எல்லா முஅத்தின்களுக்கும் நாம சொல்றதுதான் அப்படிங்கிறதே நம்ம விளங்கிக்கிடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நிதாவை, இந்த அழைப்பை, இந்த பாங்கை முறையாக எப்படி சொல்லணுங்கிறத கத்துக்கிட்டு நல்ல முறையில நாமும் போட்டி போட்டு சொல்லக்கூடிய நற்பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஹக்க சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி